முத்தாப்பத்தா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். கதையுடைய முடிவுல இந்த வாட்டி ஒரு விடுகதை வச்சிருக்கேன். முடியும் போது அந்த விடுகதைய சொல்றேன். இப்ப கதைக்குள்ள போவோமா? ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்துட்டு இருந்தான். அந்த அரசன் என்ன பண்ணுவான், கொஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி அவன் மந்திரியை கூட்டிக்கிட்டு மாறு வேடம், வேற மாதிரி, அவனை பார்த்து அரசன்னே தெரியாது, அந்த மாதிரி வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவனும் மந்திரியும் நாட்டுக்குள்ள போயிட்டு மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்களா, நல்ல வேலை செய்யறாங்களா, எப்படி செழிப்பா இருக்கா நாடு, இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்காக அவர் போவார். அப்போ ஒரு நாள் மந்திரி அவரும் போகும்போது அரசன் மக்களை எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. என்னன்னா மக்கள் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க, நாட்டு மேல எந்த அக்கறையும் இல்லாம அவன் பாடு சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, இப்படி இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு அரசர் ரொம்ப வருத்தப்பட்டு மந்திரி கிட்ட சொல்லுவார். மந்திரி என்ன சொல்லுவாரு, நீங்க கவலைப்படாதீங்க ராசா, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி என்ன பண்ணுவாரு, அந்த நாட்டுல ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரே ஒரு ரோடு தான். அந்த ரோட்டுக்கு நடுவுல நல்ல பெரிய பள்ளமா தோண்டி அதுக்கு அந்த பள்ளத்துல நல்ல தங்கம், வைரம், ரூபா எல்லாத்தையும் அந்த பள்ளத்துக்குள்ள போட்டுருவாரு. போட்டுட்டு அது மேல ஒரு பெரிய பாறாங்கல்லாம் எடுத்து வச்சிருவாரு. வச்சுட்டு, ராஜா நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன், வாங்க நம்ம 2 பேரும் அந்த மரத்தடியில போய் நிப்போம், என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. 2 பேரும் போய் காத்துக்கிட்டு நிக்கிறாங்க, யாராவது இந்த கல்லை தூக்கி அங்கிட்டு போடுவாங்க அப்படின்னு. ஆனா மக்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, எல்லாரும் இந்த ரோட்ல போறாங்க, ஆனா அந்த கல்லை இப்படி தாண்டிக்கிட்டே போறாங்களே தவிர அந்த கல்லை அகட்டி அங்கிட்டு போடணும்னு ஒருத்தருக்கும் தோணவே இல்லை. அப்ப இந்த ராஜாக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. அப்போ ஒரு பையன் வரான். அவன் பார்த்துட்டு, என்னடா அது, நடு ரோட்ல இவ்வளவு பெரிய கல்லு கிடக்கு, எப்படி வண்டி எல்லாம் போறது அப்படின்னு அந்த பையன் கஷ்டப்பட்டு அந்த கல்லை நகர்த்தி அங்கிட்டு போட்டுடுறான். போட்டுட்டு பார்த்தா கீழே அவ்வளவு தங்கம், வைரம், பணம் எல்லாம் இருக்கு. என்னடா அது, இதுக்குள்ள இவ்வளவு இருக்கே, சரி அப்படின்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு அரண்மனைக்கு போறான். அரண்மனைக்கு போயிட்டு ராஜாட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு போறான். போனா அங்க ராஜாவும் மந்திரியும் வந்துடுறாங்க, அரண்மனைக்கு திரும்ப வந்துடுறாங்க. போனோடனே இவன் கொடுக்குறான், ராஜா இந்த மாதிரி நடு ரோட்ல ஒரு பள்ளம், அதுல இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே ராஜா ரொம்ப சந்தோஷமாயி அந்த ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க எல்லாரும் ரொம்ப சோம்பேறியா இருந்தீங்க, உங்களை எல்லாரையும் சோதிச்சு பாக்குறதுக்காக இந்த மாதிரி மந்திரி ஒரு பள்ளம் தோண்டி அதுல எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சாரு. ஒருத்தர் கூட அந்த கல்லை நகர்த்தவே இல்லை. இந்த பையன் பாருங்க, அந்த கல்லை நகர்த்தி எல்லாருக்கும் வழிய சரி பண்ணி அந்த நகையும் கொண்டு அரண்மனையில என்கிட்டயே கொடுத்துட்டான். பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த பையனுக்கு அவன் எடுத்துட்டு வந்த நகை எல்லாத்தோட இன்னும் இவரு நிறைய பணம், காசு எல்லாம் வெகுமதியா கொடுக்கறாரு. கொடுத்துட்டு மக்கள் கிட்ட சொல்றாரு, நீங்க எல்லாரும் நாட்டு மேல அக்கறையோட, ஒரு பொது நலனோட, நல்ல சுறுசுறுப்பா வேலை பார்த்து அக்கறையோட இருந்தீங்கன்னா நம்ம நாடு நல்ல விதமா முன்னேறும் அப்படின்னு இந்த ராஜா சொல்றாரு. மக்களும் சரி ராஜா, இனிமே நாங்க அந்த மாதிரியே இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான் கதை. இப்ப நான் முதல்ல உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விடுகதை என்ன தெரியுமா, தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? திரும்ப சொல்லட்டுமா? தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? இதுதான் விடுகதை. இந்த விடுகதைக்கு உங்களுக்கு யாருக்கு என்ன பதில் தெரியுதோ அதை கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் அடுத்த நிகழ்ச்சியில இதுக்கான விடையை உங்களுக்கு சொல்றேன். சரியா?